ஏன் சுற்றி வளைச்சலாம் அப்படியே இழுக்கிறீங்க? விஜய் டிவி மாமா டிவி ஆயிடுச்சு, அவ்வளோதான். கல்ச்சரை நாசமாக்குற ஒரு நிகழ்ச்சி தான் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி. அது யார் முதல்ல ப்ரொமோட் பண்ணது? யார்? கமலஹாசன். அவர் யார்? மக்கள் நீதி மையத்தோட தலைவர். அவர் அடுத்த டெவலப்மெண்ட் என்ன? இப்போ இந்த மாதிரி செகண்டில் உள்ளவங்கள எல்லாரையும் அறையில் அடைச்சிட்டு ஒருத்தர் கிஸ் அடிச்சுக்கிறது, கட்டி அணைச்சிக்கிறது, எல்லா கேவலத்தையும் இருக்குது. இதை நடத்துறது யார் தெரியுங்களா? டோட்டலாக ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி ஏற்பட போகுது. இந்த நிகழ்ச்சிக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி ஏற்பட போகுது. அது ஏற்கனவே பிக் பாஸுக்கே பார்த்தீங்கன்னா பல பேர் முறம் தொடப்பெல்லாம் எடுத்துன்னு கிளம்புனாங்க. இதுக்கு என்ன ஆகுன்றது எனக்கு தெரியல. பல குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி பிள்ளைங்களாம் தூங்க வச்சுட்டு அப்பங்காரம் பார்க்குறான். பல குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அப்பங்காரம் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு மலாந்துக்கிறான், பொம்பளை விடிய உட்காந்து பார்க்குது பிக் பாஸை. பல குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா 2 பேரும் தூங்குறாங்க, பிள்ளைகள் உட்காந்துட்டு பிக் பாஸை பார்த்துட்டு இருக்குது. இவ்வளோ கேவலங்கள் நடக்குது பிக் பாஸுக்கே இந்த நிலைமை. ரம்யா கிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஃபேமஸ் தெரியும், பாண்டிச்சேரிலேருந்து வந்தாங்க தெரியும் இல்லையா? என்ன அதில் ஒரு ஃபேமஸ் அவங்க என்ன, அதனால் அவங்கக்கிட்ட கொடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்களே பார்த்தோன்னா சாதாரண மக்கள்லாம் வெகுண்டு எழுதுவா பாருங்கள், அப்போ தெரியும். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் ஒரு ப்ரோக்ராமோட ஒரு ப்ரொமோ வந்திருக்கு. தமிழ்நாட்டுடைய மக்கள், தமிழ்நாட்டுடைய பெண்கள், இவங்க கலாச்சாரத்தை இன்னும் மேல் நோக்கி போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒரு ப்ரொமோ வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் இன்னும் எந்த அளவுக்கு போகும்? ஏன் சுற்றி வளைச்சலாம் அப்படியே இழுக்கிறீங்க? விஜய் டிவி மாமா டிவி ஆயிடுச்சு, அவ்வளோதான். சார் டீசெண்டாக தான், நம்மளும் அந்த டீசெண்டாக தான். மாமான்றது இன்டீசெண்டா? மாமான்றது இன்டீசெண்டா? இல்லை அங்கிள்ன்றது இன்டீசெண்டா? அவ்வளோதான். விஜய் டிவி அங்கிள் டிவி ஆயிடுச்சுன்னு வேணால் சொல்லுங்கள் சார். அதாவது இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே நான் சொல்கிறேன், ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதையே பார்த்தீங்கன்னா வியாபார நோக்கத்துக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது பார்த்தீங்கன்னா அது ஒரு கூட்டம் பண்ணிட்டு தான் இருக்குது. இது முழுக்க நல்லா தெரியும். இந்த ஏற்கனவே பிக் பாஸ் நிகழ்ச்சியே ஒரு தரங்கட்ட நிகழ்ச்சி. அது கல்ச்சரை நாசமாக்குற ஒரு நிகழ்ச்சி தான் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி. அது யார் முதல்ல ப்ரொமோட் பண்ணது? யார்? கமலஹாசன். அவர் யார்? மக்கள் நீதி மையத்தோட தலைவர். அவர் தான் முதல்ல போயிட்டு அதை இனாக்ரேட் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணி பிக் பாஸ் என்ற நிகழ்ச்சி உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய அந்த வேலையை செஞ்சது கமலஹாசன். அதுக்கு பிறகு விஜய் சேதுபதி சிக்கியிருக்காருன்னு வச்சுங்களேன். ஆனால் சிக்கலை அவர் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க ஒரு ரூட் எடுத்துக்கிட்டாங்க. எதை வேணால் பண்ணலாம், பணம் வேணும்னா என்ன வேணால் பண்ணலாம், அந்த கேட்டகரி தான் விஜய் சேதுபதியும். ஸோ இதனால் கல்ச்சர் என்ன, இதனால் அறிவார்ந்த நிகழ்ச்சியா இது? இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி ஏதாவது அறிவார்ந்த நிகழ்ச்சியா, அல்லது பொழுதுபோக்கு நிகழ்ச்சியா, இல்லை கலை சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியா? எதுவுமே கிடையாது. ஸோ கலையும் கிடையாது, அறிவும் கிடையாது, கலையும் கிடையாது, பொழுதுபோக்கும் கிடையாது. அப்போ என்ன இருக்குது? இது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எப்படி பார்க்க முடியும்? அதுவும் என்டர்டெயின்மெண்ட் எப்போது? இரவு நேரத்தில். அதுவும் எப்போ அது காட்சிப்படுத்துகிறாங்கன்னா இரவு நேரத்தில். உள்ளபடியே பொழுதுபோக்குன்னா 6 மணிக்கு பண்ணலாம் சார், இல்லை 7 மணிக்கு பண்ணலாம். இரவு 10 மணிக்கு 9 மணிக்கு போடுறான்னா அப்போ என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒரு வகையான கலாச்சார சீர்கேடு தான். இப்போ அந்த வரிசையில் பார்த்தாங்க இருக்கிற கண்டென்ட் விழுது. பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சலிப்பு தட்டுச்சு. இப்போ புதுசாக ஏதாவது பண்ணணும். அடுத்த கட்டம் டெவலப்மெண்ட்டு தான். அடுத்த டெவலப்மெண்ட் என்ன? இப்போ இந்த மாதிரி செகண்டில் உள்ளவங்கள எல்லாரையும் அறையில் அடைச்சிட்டு ஒருத்தர் கிஸ் அடிச்சுக்கிறது, கட்டி அணைச்சிக்கிறது, எல்லா கேவலத்தையும் இருக்குது. இதை நடத்துறது யார் தெரியுங்களா? இதை நடத்துகிறவங்க உலகமாக அந்த அம்மா பேருனா அந்த நீலாம்பரி. நீலாம்பரி கிடையாது சார், ராஜமாதா. நடத்துறது யாரு? ராஜமாதா. இப்போ பாருங்கள் எந்த லட்சணத்தில் அந்த நிகழ்ச்சி இருக்குன்றதை பார்த்துங்க. உள்ளபடியே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் மார்க்கெட் இழந்த நடிகை தான் சார். கிழவி நடிகைன்னா கோபம் வரும் இவங்களுக்கு. மார்க்கெட் இழந்த நடிகை தான். ஆனால் என்ன மாதிரியான ப்ரோக்ராம் பாருங்கள். முழுக்க கலாச்சாரத்தை சீரழிக்கிற, கலாச்சாரத்தை குப்பையாக்குற நிகழ்ச்சி. ப்ரொமோலே தெரிஞ்சிடுச்சு என்னென்ன அநியாயம்லாம் நடக்க போகுதுன்னு பாருங்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக தெரியுது. என்னன்னு கேட்டிங்கன்னா
டோட்டலாக ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி ஏற்பட போகுது, இந்த நிகழ்ச்சிக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி ஏற்பட போகுது. அது ஏற்கனவே பிக் பாஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து முறம் தொடப்பட்டெல்லாம் எடுத்துன்னு கிளம்புனாங்க. இதுக்கு என்ன ஆகுன்றது எனக்கு தெரியல உள்ளபடியே. ஆனால் மக்கள் இதை வந்து கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு பெரிய அளவில் வந்து பிரச்சனை இருக்குது, கண்டிப்பாக அது நடக்க தான் போகுது. இதெல்லாம் வந்து உள்ளபடியே இப்போது பல நிகழ்ச்சி நம்ம சொல்ல முடியும் சார். இப்போ ஜேம்ஸ் வசந்தன் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு, வார்த்தை விளையாட்டுன்னு. உள்ளபடியாகவே பார்த்திங்கன்னா அறிவார்ந்த நிகழ்ச்சி சார் அது. கடந்த காலத்தில் இதே தூர்தர்ஷன்லேருந்து ஆரம்பித்தது, பல வினாடி வினா நிகழ்ச்சிகள்லாம் ஆரம்பித்து வெற்றிகரமாக பிள்ளைகளுக்கு அது பயன்படுச்சு, அறிவுக்கு பயன்படுச்சு. அது முழுக்க முழுக்க எஜுகேஷனை டெவலப் ஆச்சு. இன்றைக்கி இதெல்லாம் இந்த விஜய் டிவியாக இருக்கட்டும், இந்த சன் டிவி, இதெல்லாம் வந்து ஏதாவது எஜுகேஷன் சம்மந்தமானது ஏதாவது ஒன்று காட்டுங்க சார். நீங்கள் எஜுகேஷன் சம்மந்தமாக என்ன சார், நீங்கள் டிவியில் நியூஸ் வாசிக்கிற பெண்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கிட்டு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அது பேர் என்ன, ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முடியை வந்து இப்படி கோதி விட்டுக்கிட்டு துப்பட்டா போடாமல் நியூஸ் இத்தனைக்கும் வந்து இங்கிலீஷ் சேனல்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து காட்சி பார்க்கவே முடியாது. நீங்கள் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வராங்க, கோட் ஷூட் போட்டுன்னு வராங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானும் வெஸ்டர்ன் டிவி எத்தனையோ பேர் எடுத்து பாருங்கள், இங்கிலீஷ் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வாசிக்கிறத கூட பார்த்தீங்கன்னா கோட் போட்டுன்னு வந்திருப்பாங்க. இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா துப்பட்டா கூட போடாமல் நியூஸே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸே பார்க்குறாங்க. அங்கே நியூஸுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பை காட்டிக்கிட்டு இருக்குன்னு பார்க்குறோமோ, தப்பு இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, யாரையும் இங்கே இழிவுபடுத்தணுன்ற நோக்கமும் நமக்கு கிடையாது. கனவுல கூட நம்ம நினச்சதே கிடையாது. அந்த மாதிரி நம்மளை விட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளும் வந்து அக்கா தங்கையோடு பிறந்திருக்கிறோம். ஒரு அம்மாவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மகனாக பிறந்திருக்கிறோம். நமக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, கூட பிறந்த அக்கா தங்கை இருக்கிறாங்க. நமக்கு நோக்கம் வந்து யாரையும் வந்து இழிவுபடுத்தணுன்ற நோக்கம் கடுகளவு கிடையாது, சத்தியமாக கிடையாது. ஆனால் இது போன்ற வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அசிங்கங்களை வந்து அரங்கேற்றும் போது எப்படி நம்ம அமைதியாக கடந்து போக முடியும்? யாருமே இதை பற்றி பேசவே இல்லை சார். நான் தான் சார் முதல்ல பேசுகிறேன். ஒரே கேள்வி தான் நான் கேட்குறேன், விஜய் டிவி மாமா டிவின்னு பேரை மாற்றுங்க. எதுக்கு? நீங்கள் பண்ணுறதே மாமா வேலை தானே பண்ணுறீங்க. ஏன்னா பிக் பாஸ்லேயே மாமா வேலை தான் சார் நடந்தது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்மார்க் மாமா வேலை. இது எப்படி வந்து செகண்ட் லெவலில் உள்ளவங்களை கொண்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஒரு வார்த்தை இப்போ சேஃப்டியாக ஒரு வார்த்தை பயன்படும். என்னென்னா, இது வந்து நாங்கள் எங்களுடைய மைண்டில் வந்து அந்த கண்டென்ட் உருவாகலை, ஃபாரினில் இருந்து இது மாதிரியான வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க, அதை பார்த்து தான் நாங்கள் காப்பி அடிக்கிறோம்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் சொல்லலாம். ஆனால் அது அந்த கல்ச்சர், அவங்க கல்ச்சர் வேறு. ரெண்டாவது அதை நீங்கள் மாடிஃபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஆபாசமாக ஆகிடுது. அவங்க வந்து ஒரு தீவில் கொண்டு போய் வைப்பாங்க, ஒரு தீவில் நடமாடுற மாதிரி, ஒரு தீவில் நடக்கிற மாதிரி. உங்களுக்கு தெரியும், எனக்கு அது பேர் கூட நல்ல பேர் சார். அது பேர் லவ் இஸ்லாண்ட். கரெக்டாக சொன்னீங்க, லவ் இஸ்லாண்ட். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹைலாண்டுக்குள்ளே போயிடுவாங்க. அங்கே போயிட்டு அந்த தீவுக்குள்ளே என்ன நடக்குதுன்றத ஒரு சுவாரஸ்யமாக வந்து காட்டியிருப்பாங்க. அது பெரிய சுவாரஸ்யம் சொல்ல முடியாது. ஆனால் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பெட்ரூம்குள்ளே நடக்கிறது, அதுவும் ப்ரொமோவே கேவலமாக இருக்குது. பார்த்தீங்கல்ல, பார்வையாளரை கவரணுன்றதுக்காக பண்ணக்கூடியது தான். அதனால் வந்து இதெல்லாம் வந்து அசிங்கம், அவலம் சார். இதெல்லாம் பார்த்து பிள்ளைகள் வந்து எவ்வளோ கெட்டு சீரழிய போகிறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் வேணால் அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப கஷ்டப்படும் இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு. சோஷியல் மீடியாவில் எவ்வளவோ அசிங்கங்கள் வருது, ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ண முடியும். ஏன் இந்த டிவி ப்ரோக்ராம் கூட நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். ஆனால் காலப்போக்கில் இவங்க என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வாங்க கேட்டிங்கன்னா, அந்த டிவி ஆன் பண்ணுற, அதாவது அந்த ப்ரோக்ராமை வந்து பார்க்குற மாதிரியான வேலையை பண்ணுவானுங்க. முதல்ல எல்லாருமே அவாய்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஒட்டுமொத்த குடும்பமே பார்க்குற மாதிரி ஆயிடும். அப்போ இதனுடைய விளைவு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சகஜமான விஷயம். செகண்ட் லெவலில் உள்ளவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து எப்படி வந்து ஒரு ரூமில் வந்து எப்படி அது இன்னும் முழுமையான கண்டென்ட் நமக்கு தெரியல. ஆனால் ப்ரொமோவை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு, அது அசிங்கம் ஆபாசன்றது தெரிஞ்சிச்சு. கடிக்கிறது, கட்டி பிடிக்கிறது, அதுவும் என்ன உடையில் பாருங்கள். எவ்வளவோ ஜீவனுள்ள வந்து அற்புதமான கதைகள் இருக்குது சார். குடும்ப நாவல்களே எவ்வளோ இருக்குது. படமாக்கணும்னா எடுக்கலாம். எவ்வளவோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குடும்பத்தில் நடக்கிற வந்து பார்த்திங்கன்னா நாவலை படிக்கும்போதே அந்த குடும்பத்துக்குள்ளே நம்ம போயிட்ட மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட கதைகள்லாம் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் ஒரு கதையாக எடுக்கலாம். ஆனால் முழுக்க வியாபார நோக்கத்தில் அசிங்கத்தை அரங்கேறணும். இதை வச்சு பார்த்திங்கன்னா டிஆர்பி வந்து இப்போது சில நடிகைகள் பேசுனாங்க, உங்களுக்கு டிஆர்பி வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் வந்து நடித்து கொடுக்குறோன்ட்டு. இப்போ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க,
இதெல்லாம் வரவேற்பாங்களா நான் கேட்குறேன். அசிங்கம், கேவலம் சார் இதெல்லாம். எவ்வளோ வந்து சார் இதே நான் சொல்கிறேன், இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எவ்வளோ விஷயம் காட்ட முடியும். ஆமாம் சார், முதல்ல பிக் பாஸ் வரும்போது கூட இப்படியே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் மக்கள் ஆதரவோடு இன்னும் வருஷம் நடந்துட்டு தானே சார் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க. அதுதான் சார் சார் அப்படி இல்லை. இதெல்லாம் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கிளர்ச்சி உண்டாயிடும். அது அப்போ நீங்கள் யோசிக்கலாம் முடியாது. நம்ம வந்து இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புயல் எப்படி, ஒரு சுனாமி எப்படி ஒரு திடீர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடி மின்னல் எப்படி திடீர்னு வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி திடீர்னு ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டுரும். அப்போ வந்து திக்குமுக்காடுவாங்க. அன்றைக்கி தெரியும் விஜய் டிவிக்கு. இப்போ சொன்னால் புரியாது. அந்த ஒரு காலகட்டம் இருக்குது. திடீர்னு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெகுண்டு எழுந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அப்போ தெரியும் ஆபாசத்தோட வந்து எப்படி பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல வந்து ஊசி ஏற்றுற மாதிரி தான் மெல்ல மெல்ல இவங்க ஆபாசத்தை வந்து ஏற்றுவாங்க. அப்போ ஒரு நாள் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வெகுண்டு எழுவாங்க பாருங்கள், அன்றைக்கி தெரியும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து என்ன நடக்குதுன்றது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊர் உலகமே தெரிஞ்சுக்கும். அதெல்லாம் தப்பான விஷயம். இதெல்லாம் அனுமதிக்கக்கூடாது. இன்றைக்கி நாடு எப்படி போயிட்டுருக்குன்றது பாருங்கள். அசிங்கம் நல்லா தெரியுது சார், ப்ரொமோலே தெரியுது சார். அது வந்து முழுக்க ஆபாசத்தை தான் அரங்கேற்ற போகிறாங்கன்றது ப்ரொமோவில் தெரிஞ்சிச்சு நமக்கு. இதில் என்ன பெரிய வந்து அறிவார்ந்த, அதுவும் அந்த அம்மா வந்து அப்படியே ராஜமாதா வந்து பெரிய எஜுகேட்டட் அந்த அம்மா. நீங்கள் வேறு ஒன்று எல்லாம் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூகத்தில் இந்த சினிமான்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இழந்து வேறு வழி இல்லாமல் எதையோ ஒன்று பண்ணிட்டு சம்பாத்தியத்தை பார்க்கணும். அப்படி தான் இருக்குது. இல்லை சார், இப்போ இப்படி இதே மாதிரி தான் ஆர்யா அவர்கள் வந்து எந்த பொண்ணை திருமணம் செஞ்சுக்க போகிறாரு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த கலர்ஸ் தமிழ் எனக்கு அந்த தொலைக்காட்சி சேனலில். அதாவது என்ன சொல்ல, அவர் திருமணத்துக்கு முன்பு சில வருடங்கள் முன்பு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. ஒரு 4 பெண்கள் கூட ஒரு பழகணும், எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ ஒரு ரியலாக கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு ஒரு ப்ரோக்ராம் சொல்லி ஏமாத்தாங்க. அது ஒன்று. ஆமாம், ஒரு நான் எனக்கு நீங்கள் சொல்ல ஞாபகம் இருக்குது. ஆர்யா வந்து ஒரு 4 பெண்கள் சேர்ந்து நினைக்கிறேன், 4 பெண்கள். கரெக்ட். அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. 4 பேரில் வந்து எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி போகிறா அந்த காம்படிஷன் மாதிரி இதை வச்சாங்க தானே. கரெக்ட். ஆமாம், அது வந்து ஆனால் பட் அதில் கூட வந்து ஒரு கியூரியாசிட்டியை வந்து கிளறி விடுற மாதிரி தான் இருந்தது தவிர ஆபாசம் அதில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் அதில் தெரியல சார். பட் இது ப்ரொமோவில் பார்க்கும்போது தெரியுதுல்ல, இது முழுக்க ஆபாசத்தை தான் வந்து அரங்கேற்ற போகிறாங்க தெரியுது. இதில் என்னென்னா இந்த இடத்துல குறிப்பிட்டு நான் சொல்கிறேன், இதை வந்து சினிமா உலகத்தில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணியமாக வாழக்கூடியவங்கன்னா இதை வந்து அலோவ் பண்ணவே கூடாது. இப்போ ரம்யா கிருஷ்ணன்லாம் இதில் எப்படி ஒத்துக்கிறாங்க? இது மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் பணம் கொடுத்தா என்ன ப்ரோக்ராம் வேணால் பண்ணிடலாமா? இது கமலஹாசன் இருந்து இந்த தப்பு தொடருது. யார் செய்தாலும் தவறு தானே. கமலஹாசன் செஞ்சாலும் தவறு தான், ரம்யா கிருஷ்ணன் செஞ்சாலும் தவறு தான், விஜய் சேதுபதி பண்ணாலும் தப்பு தான், அது ஆர்யா யார் பண்ணாலும் தவறு தானே சார். இது வந்து பார்த்தீங்க, இதனால் என்ன நடக்க போகுது? சொசைட்டியில் என்ன பெரிய மாற்றத்தை இவங்க கொடுக்க போகிறாங்க? என்ன உருவாக போகுது மாற்றம் சொல்லுங்கள்? ஒன்றும் நடக்காது. இன்னும் மக்களை வந்து பார்த்திங்கன்னா பைத்தியமாக்கி முட்டாளாக்கி ஒரு மூலையில் முடக்க வைக்க முடியும், 4 சவுத்துக்குள்ளே முடக்கி வைக்க முடியும். இப்போ பிக் பாஸ் வரும்போது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசம்பிள் ஆகிடுறாங்க பாருங்கள். பல குடும்பங்களை வெக்கக்கேடான விஷயம். பல குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொண்டாட்டி பிள்ளைங்களாம் தூங்க வச்சுட்டு அப்பங்காரம் பார்க்குறான். பல குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பங்காரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடிச்சிட்டு மலாந்துங்கன்னா வந்து பொம்பளை விடிய உட்காந்து பார்க்குது பிக் பாஸை. பல குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா 2 பேரும் தூங்குறாங்க, பிள்ளைகள் உட்காந்துட்டு பிக் பாஸை பார்த்துட்டு இருக்குது. இவ்வளோ கேவலங்கள் நடக்குது. பிக் பாஸுக்கே இந்த நிலைமை. பிக் பாஸுக்கே என்ன பிக் பாஸும் இதே தான். அதை விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே போகுது. உண்மையாக தான் ஒருத்தர் கமெண்ட்டில் ஒரு தம்பி யாரோ போட்டுருந்தாங்க பாருங்கள் ஒரு கமெண்ட்டில். என்னன்னு கேட்டால், உண்மையான சம்பவத்தை வந்து விஜய் டிவி வந்து நெருங்கிடுச்சு. உண்மையான சம்பவத்தை விஜய் டிவி நெருங்கிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அடுத்தது என்ன கேட்டால் வந்து உடல் உறவு காட்சியை மட்டும்தான் காட்டணும். எது அது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அரங்கேறிடும். நீங்கள் வேணா பாருங்கள். இன்றைக்கே நான் சொல்கிறேன், இந்த டிவிலேயே சொல்கிறேன் சார், இந்த டிவிலே நேற்று முந்தா நாள் வந்து ஒரு டிவி சீரியல் பார்த்தேன். கணவன் மனைவி 2 பேர் ரொமான்ஸ் பண்ணுற காட்சி. அந்த டைரக்டர் ரொம்ப நல்லா எடுத்திருந்தார். 2 பேரும் வெறும் கைகளை மட்டுமே வந்து பற்றிக்கிறாங்க, அவ்வளோதான். பற்றிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைகளில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கன்னத்தை சாய்க்கிற மாதிரி ரொம்ப அழகாக டீசெண்டாக அந்த ஆபாசம் இல்லாமல் பார்த்தேன். நான் நேற்றுக்கு பார்த்தேன் ஒரு சீரியலில். இதெல்லாம் வந்து பார்க்குறேன் இந்த ப்ரொமோவில். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உதறு முத்தம் கொடுக்குறது, அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறது தான். இது என்னது? இது சினிமாவில் கூட சென்சார் இருக்குது சார். இங்கே சென்சார் இல்லை. இது எப்படி தெரியுமா? சென்சார் போட ஏமாத்துறது தான் இது. சினிமாவில் கூட சென்சார் இருக்குது. இந்த டிவிக்கு என்ன இருக்குது பாருங்கள். சென்சார் வந்து மக்கள் தான் பண்ணணும்.
ஒரே நாள் சென்சார் பண்ணாங்கன்னா மக்கள் அன்றைக்கி சரியாயிடுவாங்க எல்லாரும் டோட்டலாக. எனக்கு ஒரு கேள்வி கேட்க தோணுது சார். ஒரு காலத்தில் இந்த திரைப்படங்களில் கூட முதல்வர் காட்சி கூட காட்ட மாட்டாங்க, தெரியல, விளக்கு அணிஞ்சிடும், சூரியனும் நிலாவை காட்டிட்டு போயிடுவாங்க. ஆமாம், அதே மாதிரி ஒரு கவர்ச்சியான காட்சி வந்தால் கூட பெண்கள் என்ன இது இப்படிலாம் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி திட்டினாங்க ஒரு காலத்தில். ஸ்கிரீன் சார் இப்போவும் அந்த பெண்கள் இருக்கிறாங்க. அது நீங்கள் ஒன்றும் யாரும் வந்து இல்லாமல் போயிடல. இப்போவும் நான் சொல்கிறேன் பாருங்கள், இது படம் இது வந்து முதல் ப்ரொமோ தான் காட்டியிருக்கிறாங்க. அடுத்தடுத்து காட்சி வரும்போது அப்போ வந்து சொல்ல முடியாது. இந்த நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த பிக் பாஸுக்கே மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது சார். அது கமலஹாசனால் தப்பிச்சுட்டு வந்தது. விஜய் சேதுபதியால் சுத்தமாக முடியல. அது ஊற்றி மூட போகிறாங்க. அது ஊற்றி மூடுறதுக்கான நாள் நெருங்கிடுச்சு, அவ்வளோதான். இப்போ புதுசாக வந்து ஒரு கான்செப்டை ரெடி பண்ணி இப்போ ரம்யா கிருஷ்ணன் மூலமாக இறக்குறாங்க. ரம்யா கிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஃபேமஸ் தெரியும், பாண்டிச்சேரிலேருந்து வந்தாங்க தெரியும் இல்லையா என்ன, அதில் ஒரு ஃபேமஸ் அவங்க என்ன, அதனால் அவங்கக்கிட்ட கொடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மக்களே வந்து பார்த்தோன்னா சாதாரண மக்கள்லாம் வெகுண்டு எழுதுவாங்க பாருங்கள். அப்போ தெரியும். நீங்கள் மக்களை மட்டும் நம்பாதீங்க, ஒரே மாதிரி இருந்துருவாங்கன்னு மட்டும் நம்ம நம்பாதீங்க, திடீர்னு நடக்கும் சார். இந்த மாடர்ன் உலகத்தில் இந்த மாதிரி ப்ரோக்ராம் எடுத்து சகஜம் தானே சார். நம்ம எது சார் மாடர்ன் சார், நல்லா சார். நீங்கள் இப்போது நான் சொல்கிறேன், எவ்வளவோ சீரியலை பார்த்துட்டு கடந்து போகிறோம், எவ்வளவோ நிகழ்ச்சிகளை கடந்து போகிறோம், எவ்வளோ அறிவார்ந்த நிகழ்ச்சிகள் வந்து நடத்த முடியும், சரிங்களா? அதனால தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஜேம்ஸ் வசந்தனுக்கு வந்து எப்படி அந்த ப்ரோக்ராம் வந்து சாத்தியமாச்சு. இப்போ மியூசிக் இந்த இதே விஜய் டிவியில் வந்து சூப்பர் சிங்கர் பண்ணாங்க. நம்ம யாராவது ஏதாவது சொன்னோமா சார்? எவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது சூப்பர் சிங்கருக்கு. இதே விஜய் டிவி தானே சார் அது கான்செப்ட்டு. இன்னும் கலக்கப்போகுது யார் சில நிகழ்ச்சிகள்லாம் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் ரெடி பண்ணணும் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆபாசமாக அருவருக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டை உருவாக்கிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொன்னால், விஜய் டிவி நான் சொல்கிறேன் நல்ல நிகழ்ச்சிகள் நடத்தினது வந்து ஒரு காலம் இருக்குது, இப்போது நடத்தின்னு தான் இருக்கிறாங்க. ஆனால் இது போன்ற அருவருப்பான ஆபாசமான வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து தேவையானதை யோசிக்கணும்ல. அப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் நல்ல பேர் எடுத்துருக்க, கொஞ்சத்தில் கெட்ட பேர் எடுக்கிறீங்கள. எவ்வளோ நல்ல நிகழ்ச்சிக்கு நான் சொல்கிறது அதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் தான், அது கூட அறிவார்ந்த நிகழ்ச்சி கிடையாது. கலக்கப்போவது யார், இதெல்லாம் அறிவார்ந்த நிகழ்ச்சி கிடையாது. ஆனால் கலை சார்ந்த நிகழ்ச்சி சூப்பர் சிங்கர் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொன்னால் எடுத்துக்கலாம். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கு வந்து கலக்கப்போவது யாருன்னு எடுத்துக்கலாம். ஆனால் ரெண்டு அறிவார்ந்த நிகழ்ச்சின்றது வேறு. ஒன்று கலை, ஒன்று பொழுதுபோக்கு. அறிவார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்தலை, இது வரைக்கும் நடத்தலை, எந்த டிவியும் நடத்தலை. அறிவார்ந்த நிகழ்ச்சி எந்த டிவி நடத்துது சொல்லு போடலாம்? ஜேம்ஸ் வசந்தன் மட்டும்தான், அது மட்டும் தான் பண்ணார். வேறு யாரும் அந்த கான்செப்ட், அது வந்து அவர் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து எடுக்கிறார். அவர் வந்து சாரி தூர்தர்ஷன்லேருந்து நான் நினைக்கிறேன், தூர்தர்ஷனில் கூட அவர் நடத்தியிருக்கிறார். நம்ம ஜெயா டிவியில் 1-2 ப்ரோக்ராம் போகுது. அதுதான் சொல்கிறேன், ஏன் ஒரு ஜேம்ஸ் வசந்தனாலும் முடிஞ்சது, ஏன் மற்றவங்களால முடியல சொல்லுங்கள்? அதனால் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நீங்கள் இந்த ப்ரொமோலே தெரிஞ்சிச்சு, அது ப்ரோக்ராமோட திசை என்ன, அதனுடைய போக்கு என்ன, எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. அதனால் வருத்தம் முழு நிகழ்ச்சி நடத்திட்டோம், அதுக்கப்புறம் தெரியும். சரி சார், இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் இன்னும் நிறைய வரும்னு எதிர்பார்க்கலாம். தமிழக இல்லை மக்கள் சார், இதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சார், மக்கள் திடீர்னு வெகுண்டு எழுந்துருவாங்க சார். உங்களுக்கு அது வந்து திடீர்னு நடந்துடும், அப்போ தெரியும். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.